தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனி வக்ர பயிற்சி. சிம்ம ராசி, உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். இது ஒரு பாதம் மட்டும்தான் அந்த சிம்ம ராசியில் இருக்கும். மீதி 3 பாதங்கள் கன்னியா ராசியில் இருக்கும். இந்த சிம்ம ராசிக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி, அந்த இடத்துல வக்ரமாகிறார். 8ஆம் இடத்துல சனி இருந்து வக்ரமாகிறார். சமீப காலமாக அஷ்டம சனி போயிட்டுருக்கு. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டம சனியை கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கும். ஒரு 3-4 மாதமாக தான் அஷ்டம சனியோட தாக்கமே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இந்த அஷ்டம சனி தாக்கம் தெரிய ஆரம்பித்த பிறகு சனி வக்ரமாகிறார். அந்த சனி வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா ரேவதி நட்சத்திரம். அதில் 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும். அந்த ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ராசிக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். புதனோட நட்சத்திரம். இந்த ராசிக்கு நன்மை செய்யாது, பாதகாதிபதினு சொல்லக்கூடியவர். உத்திரட்டாதி நட்சத்திரம் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம். 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம். 6-7 கூடைய கிரகம். அந்த நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் வக்ரமாகிறார். அந்த நட்சத்திரத்தை டச் பண்ணுறார். அப்போ அதுக்குண்டான காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். இப்போ எல்லாருக்குமே 6-7 பாதிக்கப்படுமா, இல்லை குடும்பஸ்தானம் பாதிக்கப்படுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்து. பொருளாதாரம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் அப்படின்னு சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் வருமான குறைபாடுகள் உண்டு. அதில் ஏற்றத்தாழ்வுகள் இந்த சனி வக்ர காலத்தில் பார்க்கலாம். இப்போ சனி வக்ர காலம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன பண்ணும்? சமீப காலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க. வேலையில் சரி, எதையுமே தடை தாமதங்களில் போயிட்டுருக்கு. எடுக்கிற வேலை அவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, ரொம்ப லேட்டாக சக்ஸஸ் ஆகுது, நிறைய தடையை கொடுத்து கெடுக்குது. ஒரு சிலது நல்லது நடக்க வச்சு டக்குன்னு அதுலேருந்து ஜம்ப் ஆகுது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. இது யாராருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா 1969 அதில் இருந்து 1972 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். ஏன்னா அந்த டைமில் தான் ராகு அந்த கும்பராசிலையும் மகர ராசிலையும் இருந்தார். அதை கடந்து தான் போயிருக்கார் சமீப காலமாக. அது ஒன்று. இன்னொன்று கேது சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்தது. அதை சனி பகவான் பார்த்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் 45 வயசுலேருந்து 48 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். அந்த இடத்துல கேது இருந்தார். சுய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 45லேருந்து 48 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு, அதாவது 1978லேருந்து 81 வரைக்கும் பிறந்தவங்களுக்கு, அதுக்குள்ளே பிறந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்து எல்லாமே தாமதமாகிருக்கும், டக்குன்னு ஜம்ப் ஆகிருக்கும், கொடுத்து கெடுத்துருக்கும். ஏன்னா அதில் கேது இருந்தார். அந்த 3 வருஷம் இருக்குது இல்லையா, கும்பராசிலையும் மகர ராசிலையும் கேது இருக்கக்கூடிய காலம். ஒரு சில நிகழ்வுகள் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். நீங்கள் எதை சார்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் தடை தாமதங்களை கொடுத்துருக்கலாம், இல்லை கொடுத்து கெடுத்துருக்கலாம், கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். இது சுய ஜாதகத்தில் என்ன காரகத்துவ அடிப்படையில் வருதோ அது சம்மந்தமாக. இப்போ வேலைக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த வேலையில் தடையாக இருந்திருக்கும். வேலையும் கொடுத்துருக்கோம், அந்த வேலையை திரும்ப வாங்கியிருக்கோம். ஒரு தொழிலில் நஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, அஷ்டம சனி நடக்கிற எல்லாருக்குமே உண்டு. ஆனால் இந்த வருடம் சொன்னேன் இல்லையா, இந்த வருடத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்ட்டு இவங்களுக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போது இந்த 8ஆம் இடத்துல சனி வக்ரமாகும்போது அந்த தாக்கம் கம்மியாகுமா, அஷ்டம சனியோட தாக்கம் குறையுமா? குறையும், கன்ஃபார்மாக குறையும். ஏன்னா குருவுடைய பார்வை அந்த இடத்துல இருக்குது. கண்டிப்பாக அந்த அஷ்டம சனியோட தாக்கம் குறையும். நீங்கள் முயற்சி பண்ணலாம், சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி கொடுத்தார் இல்லையா, அந்த பிரச்சனை கொடுக்க மாட்டார். அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் கொடுப்பார். ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்னா, வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, இல்லை மன வாழ்க்கையில், குடும்ப பொருளாதாரத்தில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை இப்போ கொடுப்பார். இந்த வக்ர காலங்களில் கொஞ்சம் ரிலீஃப்னு எடுத்துக்கலாம். இந்த அஷ்டம சனியில் ஒரு கேப்பே விடாமல் கஷ்டத்தை கொடுத்துனே இருப்பாங்க இல்லையா, இப்போ கேப் விட்டுருக்காரு, அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம. இது எப்படி இருக்கும் தசாபுத்தி ரீதியாக? இப்போ உத்திரம் நட்சத்திரம் அப்படின்னாக்கா சூரியனோட நட்சத்திரம். இந்த சூரியனோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா தசாபுத்தி இருப்பு 6 வருஷம் ஃபுல்லாக இருக்கும். என்னோட கணக்குப்படி நான் 5 வருஷம் நான் எடுத்துக்கிறேன். 5 வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை வந்தால், பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. அப்போ 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை வந்துடும். செவ்வாய் தசை வருது,
இப்போ செவ்வாதசை நடக்கக்கூடியவர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் இருப்பீங்க, ரொம்ப செவ்வாதசையில் கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க. ஏன்னா செவ்வாய் சனி பகை கிரகம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி கடக்கக்கூடிய இடத்துல வந்து பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால் சமீப காலமாக படிப்புலலாம் நிறைய டிஸ்டர்பெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த படிப்பில் இருக்கக்கூடிய டிஸ்டர்பெல்லாம் இப்போ இருக்காது. நல்ல ஒரு மாற்றங்களை இப்போ பார்க்கலாம். படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 22 வயசுக்குள்ளே எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிருங்க. நிறைய உங்களுக்கு அனுபவத்தை வச்சுங்க கையில். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இங்கேயே பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போது ஒரு 16 to 22க்குள்ளே ஒரு சிலருக்கு படிப்பு தடைப்படுது, தவறான வழியில் போகிறாங்க, லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் வந்து சிக்கிறாங்க, இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பின்னாடி வரக்கூடிய தசைகள் சரியில்லை அப்படின்றத நம்ம ஜாதகம் பார்க்காமே எடுத்துக்கலாம். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, அவங்க பர்சனல் விஷயத்தில் எப்படி வேணால் இருக்கட்டும், ஆனால் படிப்புங்கிறது படிச்சுறது நல்லது. 20-25 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு எவ்வளோ படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிச்சிட்டிங்கனாக்கா எதிர்வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். எவ்வளோ கஷ்டப்படக்கூடிய தசையாக இருந்தாலும் சரி, நல்ல தசையாக இருக்குது, யோகா தசையாக இருக்குன்னா இன்னும் நல்ல ஒரு உயர் பதவி, இன்னும் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிறது, நல்லா சம்பாதிக்கிறது, நல்ல ஃபேமிலி செட்டில்மெண்ட்டு, அது மாதிரிலாம் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் 18 வருடங்கள் ராகு தசை. இந்த ராகு தசைங்கிறது பெரும்பாலும் சுய ஜாதகத்தை பொறுத்து 22 to 40 வயசு வரைக்கும் தான் இந்த ராகு தசை இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். இந்த வயசுலேயே முடிஞ்சிடும். இது ராகு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, சுய ஜாதகத்தில் அந்த வீடு கொடுத்த கிரகத்தை பொறுத்து தான். வக்ர கிரகம் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தால். இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, சனி பார்க்கக்கூடிய இடத்துல இல்லைனா சனி நகரக்கூடிய இடத்துல 4 இடங்கள், சனி நகரக்கூடிய இடம்னாக்கா மீனராசி, இன்னொன்று ரிஷபம், கன்னி, தனுசு, இந்த 4 இடங்களில் இந்த ராகு பகவான் இருந்துச்சுனாக்கா, இப்போ தசையை நடத்துகிறான்னு வச்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில். இது மாதிரியான இடங்களில் இருக்கும்போது எல்லாருக்குமே சொல்ல முடியாது. அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் இருந்துச்சுனாக்கா, இப்போ வேலை பாதிப்பு ஒரு சில பேர் கொடுத்துருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து வேலை கொடுத்துட்டு ஒரு சிலருக்கு வேலை போயிருக்கலாம். அது மாதிரி ஏன்னா வேலையில் பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது அப்படின்னாக்கா, அந்த ராகு திசையில் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். சனி வகர காலங்களில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துவார். இப்போ வெளிநாடு போகிறது, வெளிநாடு வேலை வாய்ப்பு, இன்னொன்று வந்து வெளிநாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது, இல்லை அங்கேயே ஒரு இடமாற்றங்கள், அங்கேயே ஒரு ப்ரொமோஷன்லாம் கேட்டிருந்தீங்கன்னாக்கா இப்போ கிடைக்கும். இந்த டைமில் வந்து ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் வேலை பிரச்சனை தான் போயிட்டுருக்கும். வேலை ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, அந்த சனி நகரக்கூடிய இடத்துல தான் நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு சமீப காலமாக. அவங்களுக்கெல்லாம் குரு பார்வை ஒன்று மட்டும்தான் சிறப்பு. இப்போ வந்து வேலை மாற்றங்களை ஏற்படுத்தும். என்னதான் இருந்தாலும் சரி, நீங்கள் வேலையில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா, அந்த வேலையை விடாமல் அதை பார்த்துங்க, நல்லபடியாக அந்த வேலையை பாருங்கள். உங்களை மீறி அந்த வேலை போகுதுனாக்கா அந்த வேலை கிடைக்கும். நீங்களாக வேலையை விட்டுட்டு வந்துட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க. வேலையில் இருந்துக்கிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னு சொல்லலை. இது மாதிரி வேலை ப்ராப்ளம் இருக்குன்னா இதை மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் நிறைய இருக்கும், கடன் நிறைய இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி தான் உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, அந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகிறாரு. இப்போ கடன் பிரச்சனைகள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கடன் பிரச்சனை வருமா அப்படின்ட்டு பயப்பட தேவையில்ல. அந்த கடன் பிரச்சனை வராமல் பார்த்துங்க. மெயினாக கடன் வாங்கணுமா வாங்கக்கூடாதா, இதுக்கு வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இல்லை சமாளிக்க முடியுமா, சமாளிக்க முடியும்னா கடன் வாங்காமல் சமாளிங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது, ஷேர் மார்க்கெட்டில் போகிறது, இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம், நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். நீங்கள் பணம் எங்கே கொடுத்தாலும் லாக் ஆகிடும். நீங்கள் வாங்கி கூட தொழில் பண்ணுங்கள், சின்னதாக இல்லைன்னு சொல்லலை. சின்ன லெவலில் வாங்கி சின்னதாக தொழில் பண்ணுங்கள், சின்னதாக முதலீடு பண்ணலாம். பெரிய முதலீடு அப்படிங்கிறது வேண்டாம் இந்த டைமில். ஏன்னா ரொட்டேஷனில் போயிட்டுருக்குன்னா நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அதை மட்டும் பண்ணிங்க. பெரிய முதலீடில் இந்த டைமில் உங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கலாம். உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு அது இதுன்னு கொடுத்துட்ருக்கோம். எதுவாக இருந்தாலும் சமாளிங்க. எதுவாக இருந்தாலும் சரி உடல்நலத்தை பார்த்துங்க. இன்னொன்று வந்து மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனசு ரீதியாக நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணணும். ஒரே வேலை ஒரு வேலை பார்த்துட்ருக்க அந்த வேலையில் மட்டுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் முழுமையான கவனத்தை வச்சு பண்ணுறது நல்லது. அடுத்தடுத்த வேலை, இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம் அப்படின்ட்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா நிறைய சிக்கலை கொடுக்கும். எந்த வேலையுமே ஆகாத மாதிரி கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னாக்கா அந்த திருமணமெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான
ஒரு ஜாதகம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. இல்லை அப்படின்னாக்க உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து திருமணத்துக்கு அவசரப்படுறாங்க, பண்ணியாகணும் அப்படின்ட்டு. ஏன்னா வரவங்க போகிறவங்கலாம் கேள்வி கேட்டுனே இருப்பாங்க, எப்போ கல்யாணம் அப்படின்ட்டு. இது உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கே வீட்டில் இருக்கிறவங்கள பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க, எப்படியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது நல்ல இடமா கெட்ட இடமான்னு பார்க்கறது கிடையாது, அவசரம் அவங்களுக்கு தேவை. இது மாதிரி மன உளைச்சல்கள் அதிகமாக இருந்தால் தயவு செஞ்சு திருமணங்கிறது இப்போதைக்கு வேண்டாம். இன்னும் 1 இயருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறது, கல்யாணம் பண்ணாமல் கஷ்டப்படலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நெகட்டிவான ஜாதகம் வந்துடும், எதுக்கடா அந்த கல்யாணம் பண்ணமோன்னு ஆகிடும். ஒரு சில பேருக்கு வந்து ஜாதக ரீதியாக 2ஆம் தர அமைப்பெல்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து திருமணம் நடந்துடும். திருமணம் நடக்கிறவங்களுக்கு எல்லாமே 2ஆம் தர அமைப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, அப்படி கிடையாது. ஒரு சில பேருக்கு மட்டுமே தேவையில்லாத அது ஒரு இது கொடுத்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அங்கே மன வாழ்க்கை இல்லாமல் கஷ்டப்பட்டு திரும்ப வெளியேற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் கொடுக்கும். எதுக்கு டவுட்டு, 1 இயர் வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான். வயசு இருக்குன்னா தாராளமாக 1 இயர் வெயிட் பண்ணுங்கள். வயசு இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கே தெரியும் மனசு ரீதியாக நல்லபடியாக அமையுது, பரவாயில்ல, எல்லாமே சக்ஸஸ் ஆகுது, போகிற இடத்துல நல்ல ஒரு பதில் கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, திருமணம் பண்ணலாம். உங்களுக்கு தப்பான பதில் வருதுன்னா தயவு செஞ்சு தூக்கி ஓரங்கட்டுங்க கல்யாணத்தை. இப்போதுக்கு ஒன்று படிக்கிற வேலையை பாருங்கள், இல்லைனா சேமிப்பு பாருங்கள். வேலை பார்த்து சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்துக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகி சொல்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டு அது வந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கூடாது. அதனால் திருமணங்கிறது கொஞ்சம் இந்த காலதாமதத்தை ஏற்படுத்தும். அடுத்து குருதசை வந்து 40 வயசுக்கு மேலே 56 வயசுக்குள்ளே வரும் குருதசை. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். இதில் என்னன்னாக்கா அஷ்டம சனி ஒரு சில பேருக்கு வந்து வக்கரமாக இருக்குது இல்லையா, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஏன்னா வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ குரு தசையில் இப்போ குருவோட வீட்டில் தான் இருக்கார். இப்போ வந்து சனி பார்வையில் இருந்தால் இன்னும் டஃப்னு சொல்லலாம். சனி பார்வையில், அதாவது கன்னியா ராசியில் வந்து குரு இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று வந்து மீன ராசியில் குரு இருக்கிறவங்களுக்கு, தனுசு ராசியில் குரு இருக்கிறவங்க, ரிஷபத்தில் குரு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வக்கரமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும். அஷ்டம சனியில் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்காதீங்க, அதிகப்படியான முயற்சிகளை போடுங்க. நீங்கள் உஷாராக முயற்சி பண்ணுறது நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கே தெரியும் நீங்கள் எப்படி போகிறோம், எப்படி வரோம், என்ன முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் முயற்சிகள் அதிகமாக இருக்கணும். இங்கே வந்து கிரக நிலவரங்கள் சரியில்லை, அதாவது டஃப்பாக இருக்குது அப்படின்னா உங்கள் கையில் இருக்குது. முயற்சிகள் வந்து அதிகமாக போடுங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த ராசிக்கு வந்து 5 குடைய கிரகம் 8ஆம் அதிபதி. இவர் வந்து உடல்நல பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துட்டே இருப்பார் குரு தசையில். இதில் என்னன்னாக்கா மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வக்கர காலங்களில் உங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு செலவு வைக்கும். பெரிய செலவு, நெகட்டிவான செலவெல்லாம் தயவு செஞ்சு அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்க தேவையில்ல. மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன செலவுகளாக இருக்கும். எதுவுமே வந்து மனசு ஆறுதலுக்கு தான். அது குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி. இந்த டைமில் ஏதோ ஒரு பணம் வந்துனே இருக்கும், வேலை வாய்ப்பு வந்துனே இருக்கும், ஆனால் சேமிப்புங்கிறது இருக்காது. பிஸியாக வச்சுன்னு இருக்கும் போல, ஓடிட்டே இருப்பீங்க, ஏதோ ஒரு வேலைன்னு ஓடிட்டே இருப்பீங்க. அதுக்குண்டான உழைப்புக்கேற்ற ஊதியமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். வர்றது கூட வந்து சேமிப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது நீங்கள் அதிகப்படியான சுப விரயங்களாக ஏற்படுத்திக்கங்க. தேவையில்லாத வந்து செலவு, தேவையில்லாத வந்து வீண் செலவெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம், தாராளமாக முயற்சி பண்ணலாம். அஷ்டம சனியில் ஏதாவது நடக்குமோ அப்படிலாம் கிடையாது. இருக்கிற காசை சுப விரயங்களாக பண்ணிக்கங்க. இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ, இருக்கிறவங்க இல்லாதவங்க வந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இருக்கிறவங்க வந்து இடம் வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, இது மாதிரி தேவையில்லாத ஒரு செலவு பண்ணாமல் தேவையான செலவுக்கு மட்டும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சனி தசை 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி பகவான் தசை 19 வருடங்கள். இந்த சனி பகவான் தசை வந்து ராசிக்கு 6 குடையவன், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சனி தசையில் எப்படியும் இந்த அஷ்டம சனியில் கடன் இருக்கும், அந்த கடன் நிவர்த்தி ஆகும். கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்கிறது கொஞ்சம் பார்த்து வாங்க. சனி தசையில் உடல் நலத்தை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் தான் அவர் வக்கரமாகிறார். இப்போ 6ஆம் அதிபதி நட்சத்திரம், 7ஆம் அதிபதி நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் தான் வக்கரமாகும் போது இப்போ ரேவதி உத்திரட்டாதி அப்படி தான் இருக்கும். ரெண்டுமே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் சனி தசையில் கொடுத்துட்டு விரயங்களை நிறைய கொடுப்பார். தேவையில்லாத செலவெல்லாம் கொடுப்பார். தேவையான செலவு மட்டும் நீங்கள் பண்ணிங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத கடன் வாங்காதீங்க. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சனி தசையில் இருக்கிறவங்க. ஏன்னா 6ஆம் அதிபதியோட தசை அப்படின்றதுனால கடன் பிரச்சனை கொடுக்கலாம். கொடுத்த பணம் வராமல் லாக் பண்ணும்.
வாங்கின பணத்தை கொடுக்காம லாக் பண்ணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணும். அப்போ வாங்கினா கொடுக்க முடியுமான்னு மட்டும் பார்த்துங்க. கொடுத்தா அது வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான டைம். அப்போது எங்கே சார் இருக்குது பணம் கொடுக்கறதுக்கு, வாங்கிறதுக்கு தான் இங்கே இருக்குது அப்படின்னா வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் கொடுங்க. அதாவது இப்போ வெளியே பணம் கொடுக்கறது வந்து பார்த்து கொடுங்க. இன்னொன்று கேரண்டி கையெழுத்து போடுறது, வாக்கு கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் இந்த டைமில். அதெல்லாம் வந்து அதிகப்படியாக பயன்படுத்த வேண்டாம். வீட்டில் யாருக்காவது மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கம்மியாகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுனாக்கா கொஞ்சம் தாழ்ந்து போகிறது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதி நட்சத்திரம் இல்லையா, கூட்டு தொழிலெலாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த சனி தசையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்து வந்து புதன் தசை. புதன் 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் இந்த ராசிக்கு 2 கூடைய கிரகம். புதன் தசையில் நல்லாவே இருக்கும், ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு சனி புதனோட நட்சத்திரத்தில் தான் வக்கரமாகிறார் இல்லைன்னு சொல்ல. நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். ஏன்னா எப்படியும் 4ஆம் அதிபதியோட சம்மந்தப்பட்டிருக்கும் இந்த புதன். இன்னொன்று வந்து குடும்ப வாழ்க்கை, இந்த பொருளாதாரம்லாம் இவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தை தானே இந்த சனி பகவான் பார்க்குறாரு. குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கலாம்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி வக்கரம், 8ஆம் இடத்துல வக்கரமாகக்கூடிய சனி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். நன்றி.